Hello friends, welcome to MEDICO-FOREVER-TAMIL YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி ஆல் இந்தியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்சிசி டேப்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நீங்கள் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியா இருந்தால் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் படிச்சுட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நம்ம நேமு, மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்சோ இந்த நேம் கொடுக்கும்போது நம்ம அப்ளிகேஷன் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி கொடுங்க. நீங்கள் இனிஷியலாக கூட முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டால் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். இந்த சைடில் ஃபில் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜெண்டர் போடுங்க. நேஷனாலிட்டி நமக்கு இந்தியன் தான் இருக்கும். ரிலீஜன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ரிலீஜனோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேட்டகரி வந்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் அதில் கொடுத்துருங்க. கீழே அந்த சப் கேட்டகரின்னு இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நோ அப்படின்னு கொடுங்க. இல்லைனா நாட் அப்ளிகபிள் அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழே இருக்க அந்த அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்லையும் அப்ளிகபிள்னா ஓகே கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், நம்மளுடைய 12th குவாலிஃபிகேஷன் இது பண்ணுவாங்க. இதில் ஸ்கூல் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம மேக்ஸிமம் அதர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம அதர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணோம்னா பக்கத்துலேயே ஸ்கூல் ஸ்டேட் அப்படின்னு கேட்கும். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தமிழ்நாடுன்னு கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம பாசிங் ஸ்டேட்டஸு, பாசிங் இயரு, அதுக்கப்புறம் அந்த ரோல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் 12th கீழே இருக்க பாட்டம் காலம், 12th மார்க் ஷீட் பாட்டம் காலம். இதில் 2 டைப் ஆஃப் நம்பர் இருக்கும். ஒன்று ரோல் நம்பர், ரெண்டாவது பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர். அவங்க கேட்குறது ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 12th பாசிங் ஸ்டேட்டஸ், 12th பாசிங் ஸ்டேட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்கூல் அண்ட் நேம் அட்ரஸ், பின்கோடு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆல் இந்தியா கோட்டா கொடுங்க. இல்லைனா நீங்கள் ஓப்பன் சீட்டுக்கு அந்த எய்ம்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது, இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அதுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5500 கட்டுற மாதிரி வரும். இதுவே நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சத்தி சம்திங் வரும், 2 லட்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாம் ஆல் இந்தியா கோட்டா போடுவோம். அப்புறம் ஓப்பன் சீட் அந்த எய்ம்ஸ் ஜிப்மர் அதுக்கெல்லாம் போடுவோம். அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் கோட்டா போடுவோம். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு சேவ் அண்ட் சப்மிட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம நேமு, வில்லேஜ் நேமு, கண்ட்ரி, ஸ்டேட்டு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம்னா கீழே வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இன்னொரு அட்ரஸ் கேட்பாங்க, பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு. அதுவும் ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா சேம் அஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அது அப்படியே இதில் காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். அது ஒரு டைமுக்கு 2 டைம் படித்து பார்த்துட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரீவியஸ் பேஜை போய் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஃபீஸ் கட்டணும். அதில் பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சைடில் வந்து பாருங்கள், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்வே ஓப்பன் ஆகிடும். அதில் போய் நீங்கள் அந்த 5500 சம்திங் அப்படி இல்லை 2 lakh சம்திங் அதெல்லாம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் அந்த பேமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நம்ம காட்டும். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஆல்சோ நான் இன்னும் ஃபில் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் இப்படி தான் வந்து நான் வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்ளிகேஷனை இப்போ போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.